நாமக்கல்லில் விசைத்தறி தொழிலாளர்களிடம் கிட்னி திருட்டு நடந்த சம்பவம் தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அவர்களுக்கு நடந்தது கிட்னி திருட்டு இல்லை, முறைகேடு என்று தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் பேசிய காணொளி இணையத்தில் வைரலாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர்றாரு, இது திருடிட்டாங்க, அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. இது என்ன டீப்பா போனோம்னா, இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது குறித்து திரு அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருந்த ஒரு பதிவில், ஒருவரது ஏழ்மையை பயன்படுத்தி அவரது உடல் உறுப்புகளை திருடுவதை முறைகேடு என்று சொல்வதா? இப்படி சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த முறைகேட்டில் இடைத்தரகராக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் இன்று வரை கைது செய்யப்படாமல் இருப்பது ஏன் எனவும் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். கிட்னி திருட்டில் தொடர்புடைய திமுகவின் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்தும் மருத்துவமனை மீது ஏதோ கண்துடைப்பு நடவடிக்கை எடுத்துவிட்டால் போதுமா? இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்தும் லட்சணமா எனவும் அண்ணாமலை அவர்கள் தனது குறிப்பில் தெரிவித்திருக்கிறார்.